இழிவா பேசினா அவங்கள எப்படியும் சும்மா விடுறது இல்லன்றத நிரூபிக்கிறாங்க. யாரா இருந்தாலும், அது ஏவா வேலுவா இருந்தாலும் சரி, செந்தில் பாலாஜியாவா இருந்தாலும் சரி, அடுத்தது பொன்முடின்னு பேசிக்கிறாங்க. யார் வாய விட்டாலும் இனிமே பொத்திக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வார்னிங்க குடுக்குறாங்க. பேச்சு சுதந்திரத்த தடப்படுத்துவீங்களா? அப்படின்னலாம் திமுக காரன் கதறிக்கிட்டு இருக்கிறான். ஓட்டப்பம் வீட்டை சுடும். தன் வினை தன்னை சுடும். தான் வந்து இந்த கைதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டதுக்கே வந்து இதை வந்து நான் காமெடியா பாக்குறேன்னு ஏதோ ஃபைல் பண்ணிட்டு செல்ஃபி எடுத்துட்டுல மேம் போறாரு. கொஞ்சம் கூட நம்ம தப்பா பேசிட்டோம் அப்படின்றத அவர் ரியலைஸ் பண்ண மாதிரியே தெரியலையே. நீங்க பாருங்க திமுக காரனை பார்த்து திமுக அடிப்படை தொண்டனா இருக்கிறதுக்கு அடிப்படை தகுதியே வெக்கம், மானம், சூடு, சுரணை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு போன்ற விஷயங்கள்லாம் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்கக்கூடாது. அந்த கட்சியுடைய தலைவர் பரம்பரையாக அடுக்குமொழி ஆபாச வசனங்களை பேசிய குடும்பம் அது. இன்று முதல் இன்னையிலிருந்து எங்களை உதயநிதி ஸ்டாலினை இளைய கலைஞர் என்று அழைப்பதற்கு விலை வகுத்து கொடுத்து விட்டார். ஆனா இங்க உதயநிதி கைது செய்யப்பட்டது ஒரு பெண்ணை இழிவா பேசி கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனா RS வாதி வந்து கலைஞரை போல இவரையும் கைது பண்ணிட்டாங்க, இவர் வந்து இளைய கலைஞர் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுக்கிறாரு. ஆமா, அதுல என்ன உதயநிதிக்கு அவங்க தாத்தாவுடைய அறிவாற்றல் வரல, ஆனா ஆபாச பேச்சாற்றல் வந்திருக்கு தானே. இந்த நாட்டினுடைய பிரதமரா அல்லது சீஃப் மினிஸ்டரா அந்த மாதிரி தனிப்பட்ட முறையிலே யாரும் ஒன்றும் பேசலாம், வீட்டுக்கு தான் சொன்னாங்க. அவங்கள விட அதிகாரம் அதிகமா இருக்கிறவங்க, பெரிய மனுஷனா இருந்தாதான் இவங்க மதிப்பாங்க. சாதாரண மனுஷனா இருந்தா மதிக்கவே மாட்டாங்க. இது அவர் வெட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சிடுறாரு. இப்படிதான் பிரஸ் ஒரு தரம் அவருடைய ஊடகங்களே, திமுக தரப்பு ஊடகங்களே இவர் பார்த்து ரெட் லைட் மீடியான்னு சொல்லிவிட்டாரு. RS பாரதி தான் இந்த மாதிரி அடிக்கடி உண்மையா பேசுற ஒரு நல்ல பழக்கம் அவர்கிட்ட இருக்கு. அதுக்காக பண்ண மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவு கிடையாது. சட்டசபையில ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா எந்திரிச்சு பதில் சொல்ல போறாங்க. விவசாய பிரச்சனை மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. நேற்று எங்க ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கலாம். ஆட்சிக்கு புதுசு, அதிகாரத்துக்கு புதுசு, அவருக்கு வந்து குருவி தலையில பனங்காய் மாதிரி இத வந்து நீங்க குடுத்துட்டு போயிருக்கீங்க. 5 வருஷம் நீங்க என்ன கிழிச்சீங்க? சரி பண்ண வேணாம், அப்பவே தீர்க்க வேண்டியது தானே. என்ன கிழிச்சீங்க? அப்ப ஏன் தீக்கல? இப்ப இவர் வந்த உடனே தீக்கல, ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே கிழிக்கல. நீங்க என்ன கிழிச்சீங்க? ரேஸ் கூட தெரிஞ்சிச்சு இல்ல. நீங்க எங்க கூட்டணி கட்சி தாயா காங்கிரஸ். அப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே வந்துச்சு. அப்பவுமே காங்கிரஸ் 2 வருஷம் முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே கர்நாடகாவில. அப்ப பேசி முடிக்க வேண்டியது தானே. ஒரு வகையில நான் உதயநிதியை பாராட்டுறேன். ஐயோ கொல்றாங்களே அப்படின்னு அவர் டிராமா போடல. கைது அப்படின்னு சொல்லிட்டா திமுக காரங்களுக்கு நெஞ்சு வலி வரும். ஒரு வித்தியாசமா உதயநிதி அவர்களுக்கு அவருக்கு ஒரு வித்தியாசமான வலி வந்திருக்கு. வயிற்று வலி வந்திருக்கு இல்ல. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் EMI ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே EMIல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் EMI. தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நடிகையும் பாஜகவின் நிர்வாகியுமான கஸ்தூரி மேம் தான் இருக்காங்க. வாங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. மழை பெஞ்சுக்கிட்டு அங்கேயும் தமிழ்நாட்டுல மழை பெய்யுதா, மற்றும் பல விஷயங்கள் நடக்குதா? ஆமா, அது மழையை விட பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. புயல் அடிச்சிட்டு இருக்கு. எஸ், புயல் அடிச்சு இப்ப கொஞ்சம் ஓஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உதயநிதி அவர்கள் பேசின விஷயம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நடிகை த்ரிஷா அவர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பெண்களையுமே தவறா போர்ட்ரேட் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பேசியிருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த உதயநிதி கைது அப்படின்றது கிட்டத்தட்ட ஜூன் 30, 2001ஆம் ஆண்டுக்கு அப்புறமா நடந்த ஒரு முதல் கைது அப்படின்னு பார்க்கலாம். சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வாழ்க்கை ஒரு வட்டம். இத்தனை நாளு என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிற ஆணவத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இனிமே பேசலாம், வாய் மேலேயே போடுவோம் அப்படின்னு இந்த தாவேகாவின் வெற்றி ஆட்சியில நிரூபிக்கிறாங்க. எவனா இருந்தா எனக்கு என்ன, யாரா இருந்தாலும் கூட்டிட்டு போயிருவோம். நேரடியா அரெஸ்ட் தாங்கிற மாதிரி வெகு வேகமாக எடுக்கிறாங்க. இது வந்து நீங்க சொன்ன மாதிரி 2021க்கு அப்புறம் நடந்த முதல் அரெஸ்ட்னு சொன்னீங்களா? அப்படிலாம் இல்லையே. 21க்கு அப்புறம், அதாவது திமுக ஆட்சியில கலைஞர் அவர்களுக்கு அப்புறமா ஒரு தலைவர் கைது பண்ணப்படுறாரு அப்படின்னா அது இப்போதானே இல்லையா? தலைவரா? தலைவர் மாதிரியா பேசினாரு உதயநிதி? தலைவர் மாதிரி பேசினாரா? அவர் வந்து
இல்ல அவரு இப்ப எதிர்க்கட்சி தலைவரா இருக்காருல்ல மறுக்கு காசு குடுத்து பேச்சாளர்கள்னு சிலர தீனி போட்டு வளர்க்குறாங்கல்ல திமுகவுல. ம், ம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சேலம் சுஜாதா, அந்த காலத்துல இந்த வெற்றி கொண்டான் தீப்பொறி ஆறுமுகம் இப்படிலாம் இருப்பாங்கல்ல. அந்த மாரி ஒரு ம். ஆபாச பேச்சாளர் ரேஞ்சுக்கு தானே பேசிக்கிட்டு இருக்காரு உதயநிதி. நேத்து மட்டும் இல்ல. டெய்லியே ம், அப்படிதான் ம். அவரு பேசிக்கிட்டு இருக்காரு. இத்தன நாள் இதுல வேற என்ன கேட்கறாங்க தெரியுமா? அன்னைக்கு பேசுனோமே, செங்கல்பட்டுல ஒரு மனைவின்னு பேசினாரே, அன்னைக்கு உங்களுக்கு வந்து ரோஷம் வரலையா? இன்னைக்கு தான் வந்துச்சான்னு கேட்கறாங்க. அதாவது அன்னைக்கே நாங்க தப்பா பேசிட்டோமே, அப்ப ஏன் எங்கள கைது செய்யலன்னு கேட்கறாங்க. இந்த மாரி ஒரு குரூப்ப எங்கேயாவது பார்த்திருக்கீங்களாம்மா? இல்ல அப்பவே வந்து கைது பண்ணாம விட்டுட்டாங்க. அதுதான் முதல்ல தாவேக அரசு பண்ண முதல் தவறுன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டா தாவேக்கா அரசு பல தவறுகள செய்யுது. ஆனா, இந்த மாரி நல்ல ம். விஷயங்கள் எல்லாம் செஞ்சிர்றதுனால நம்ம அவங்கள பாராட்டிர்றோம். வேற வழி இல்ல. பாராட்டித்தான் தீரணும். அவங்க தவறும் செய்றாங்க. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துறத வந்து திமுக எதிர்த்தாங்க. அவங்க எதுக்கு எதிர்த்தாங்க? ஓட்டு வங்கிக்காகவா? மைனாரிட்டியுடைய உரிமைகளுக்காகவா? அதுக்கெல்லாம் இல்ல. அவங்க எதிர்த்தது ம். பாஜக எதிர்ப்புல அது ஒரு அங்கமா அவங்க பார்த்து எதிர்த்தாங்க. அதையே தாவேக்காவும் அரசியல் காரணங்களுக்காக செய்யும் பொழுது, பாருங்க நேத்து வந்து வ வ உச்ச நீதிமன்றத்துல ரொம்ப அவமானம் தானே! அதாவது தாவேக்காவுடைய அரசியலுக்கு அவமானம்ங்கிறது 2ஆம் பட்சமா, தமிழகத்துக்கு தலைக்குனிவு வரக்கூடாதுல்ல. ஒரு கோயிலுடைய பக்தர்களுடைய காணிக்கையில வரக்கூடிய கோயில் வருமானத்த எடுத்து, நீ வந்து லட்சமா ஒவ்வொரு தரமும் அந்த இவங்க குடுக்குற லாயர் ஃபீஸே வந்து 20, 30 லட்சத்த தாண்டுதுன்னு சொல்றாங்க. இப்படிதான் நீங்க பக்தர்களுடைய காணிக்கை பணத்த யூஸ் பண்ணுவீங்களா? அந்த மாரி தவறுகள உடனடியா தாவேக்கா திருத்திக்கணும். ஏன் அ திமுக செஞ்சதையே இவங்களும் செய்றாங்கன்னு நம்ம கேள்வி கேட்போம். ஆனா அதே சமயத்துல திமுக பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறத முதல் நாள்ல இருந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 1 இழிவா பேசினா அவங்கள எப்படியும் சும்மா விடுறது இல்லன்றத நிரூபிக்கிறாங்க. அலிஷா அப்துல்லாவுடைய 2 குழந்தைகளை கொச்சையாக பேசிய அந்த வீணா போனவன் ஒருத்தன் முக்தார்ன்னு ஒரு 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 சாக்கட, அ அதுக்கு திருச்சி ஒத்து சூர்யா. திருச்சி சூர்யா. அவங்க 2 பேரையும் தூக்கி உள்ள வச்சு உள்ள தானே இருக்கிறாங்க. ம், ம். எண்றதுக்கு கம்பியே இல்லையாம். இனிமே ஊர் ஊரா போய் தான் கம்பி எண்ணணுமாம். நேத்து உதயநிதிக்கும் அப்படிதான் வந்திருக்கும். தஞ்சாவூர் வரைக்கும் ஊர்வலமா கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க வந்து அவங்களுக்கு நேத்து அவருக்கு வந்து அ உடனடியாக ஒரு பிணை கிடைத்து விட்டதுனால, அ வந்துட்டாரு அவரு. இவங்க வந்து அரெஸ்ட் பண்ற எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர வந்து விசாரணையோட அனுப்பிச்சுட்டாங்க. பட் நல்ல வார்னிங். யாரா இருந்தாலும், அது ஏவா வேலுவா இருந்தாலும் சரி, செந்தில் பாலாஜியாவா இருந்தாலும் சரி, அடுத்தது பொன்முடின்னு பேசிக்கிறாங்க. யாரு வாய விட்டாலும் இனிமே பொத்திக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வார்னிங்க குடுக்குறாங்க. ஓஹோ! அப்படிதான் நீங்க வார்னிங் குடுப்பீங்களா? பேச்சு சுதந்திரத்த தடப்படுத்துவீங்களா? அப்படின்னலாம் திமுக காரன் கதறிக்கிட்டு இருக்கிறான். அவங்க என்ன பண்றதுங்க? "ஓட்டப்பம் வீட்டைச் சுடும். தன்வினை தன்னைச் சுடும்." என்ன பண்றது? நீங்க ஆடின ஆட்டம் என்ன? வாங்க. நீங்க மத்தவங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சீங்களோ, அதெல்லாம் இன்னைக்கு உங்க தல மேல விடியுதுல்ல. அத அது வந்து தப்போ, ரைட்டோ நான்லாம் யோகி ஆதித்யநாத்துடைய பயங்கர சப்போர்ட்டர், விசிறி. இங்க தெலங்கானால கேசிஆர் அவருடைய ஸ்டைலுக்கு விசிறி. அ அம்மா புரட்சி தலைவியுடைய அந்த வீரத்துக்கு விசிறி. அதனால இன்று தாவேக்காவின் வேகத்துக்கு விசிறி தான். தமிழ்நாடே சொல்லுது. உதயநிதி போனாரு. திமுக காரன தவிர வேற யாராவது அங்க பார்த்தீங்களா? வேற யாராவது பதறி, "ஐயய்யோ! இது அரெஸ்ட் எல்லாம் பண்ணணுமா?" அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்களாங்க? இல்ல திமுகல இருந்து நேத்து அவ்வளவு பேர் அவ்வளவு போராட்டத்தை முன்னெடுக்க ஏதாவது ரீசன் இருக்கா மேம்? என்ன உதயநிதி ஏதாவது தியாகம் பண்ணிட்டு போயிருக்காரா? இல்ல மக்களுக்காக போராடிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரா? ஏன் இவ்வளவு பெரிய ஒரு முன்னெடுப்பு? ஏன் இவ்வளவு பெரிய கிரௌட காட்டணும்? ஏதாவது தியாகம் பண்ணியிருக்காரா உதயநிதி அவர்கள்? இல்ல அவரு நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எத்தன ஊபிக்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய அன்றாட பிழைப்புக்கே வந்து வேட்டு வைக்கிற மாரி உதயநிதிய உள்ள போட்டுட்டா, அதுக்கப்புறம் ஊபி நிதி என்ன ஆவறது? உதயநிதிய நம்பி பல ஊபிக்களுக்கு நிதி போய்க்கிட்டு இருக்குல்ல. அதெல்லாம் என்ன அந்த ஆவறது? நிதி அப்படிலாம் நம்ம ஆ. கரெக்ட் தான் மேம். மேம் இப்ப இது நம்ம இல்லங்க. தமிழகத்துல நான் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்க மீடியாக்களை தாண்டி விரும்பினாலும் விரும்பாட்டியும் நீங்க ம், ம். விரும்பினாலும் விரும்பாட்டியும், உங்களுக்கு புடிக்குதோ, புடிக்கலையோ,
அவங்களுக்கும் வந்து 60 எம்எல்ஏ இருக்கிறாங்கங்க. அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? ஓகே. ஏடிஎம்கே எம்எல்ஏயாவது பிரிஞ்சு ஒரு பக்கம் தாவேக்கால ஒட்டு மொத்தமா சேர்றாங்க. திமுக எம்எல்ஏ போனா அங்க சேர்த்துக்க மாட்டாங்களே! திமுக எம்எல்ஏ மனசு மாறி அங்க போனா சேர்த்துக்க மாட்டாங்களே! அதானே பிரச்சனை. அப்ப இருக்கிற இடத்துல ஏதாவது ஒண்ணு செஞ்சு காட்டணுமா வேணாமா? மன்னர் குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு விசுவாசமா இருக்கிற மாரி ஏதாவது ஒரு பாவல காட்டணுமா வேணாமா? அவங்க ரொம்ப குஷ்டம் அப்பா. திமுக காரனா இருக்கிறது இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப குஷ்டம். இருக்கட்டும்னு நேத்து உதயநிதி இந்தா வீரன் தானே அவருடைய நேத்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாருங்க. நீங்க அத கவனிச்சீங்களா? அவருடைய வீரம், வீராப்பு, நக்கல், நையாண்டி போலீஸ் வந்தப்போ எங்க போச்சு அந்த நையாண்டி எல்லாம்? நான் ஏதாவது சொல்லிடுவேன். அவருக்கு வாயில இல்ல இருந்து மேம், வார்த்தை அவர்தான் வந்து இந்த கைதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டதுக்கே வந்து இத வந்து நான் காமெடியா பாக்குறேன்னு ஏதோ சாதிச்ச மாதிரி பயங்கர சிரிப்போட ஸ்மைல் பண்ணிட்டு செல்ஃபி எடுத்துட்டுல மேம் போறாரு. கொஞ்சம் கூட நம்ம தப்பா பேசிட்டோம் அப்படின்றத அவர் ரியலைஸ் பண்ண மாதிரியே தெரியலையே. நீங்க பாத்திருப்பீங்க, சென்னையில இருந்து தஞ்சாவூர் போற வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்காரு. நீங்க பாருங்க திமுக காரன பார்த்து, திமுக அடிப்படை தொண்டனா இருக்கிறதுக்கு அடிப்படை தகுதியே வெட்கம், மானம், சூடு, சுரணை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு போன்ற விஷயங்கள்லாம் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்கக்கூடாது. தொண்டருக்கே அதுதான் அடிப்படை தகுதிங்கும்பொழுது, அந்த கட்சியுடைய தலைவர் பரம்பரையாக அடுக்குமொழி ஆபாச வசனங்களை பேசிய குடும்பம் அது. இல்லன்னு சொல்லுவீங்களா நீங்க? நான் இல்ல மேம், தலைவர் ஆர்எஸ் மேல பாரதியே நேத்து அந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. நாங்க வந்து காலங்காலமா இப்படிதாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அதிமுக பீரியட்ல இது வரைக்கும் எங்களை யாருமே கைது பண்ணதில்ல. இது என்ன இந்த கைது நடவடிக்கை புதுசா இருக்குன்றாரு ஆர்எஸ் பாரதி. அப்ப நீங்க காலங்காலமா பேசுறீங்கன்றத நீங்களே ஒத்துக்கிறீங்க. எனக்கு அவர ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இங்க ஒருத்தங்க இல்ல, இல்ல நான் பேசவே இல்ல. நேத்து உதயநிதி நான் அப்படிலாம் பேசவே இல்ல. காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. தவறா சித்தரிக்கிறாங்க. ஆச்சா பூச்சான்னு அங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. இங்க ஆர்எஸ் பாரதி நான் எந்த பேருமே சொல்லலையே அப்படின்னு உதயநிதி கேட்கிறாருங்க. ஆ நான் யார் பேரையுமே சொல்லலையே. என்ன என்ன எப்படி நீங்க நான் காவிரிய சொன்னேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காருல்ல. கோர்ட்ல போய் சொல்லியிருக்காங்க அவங்க வழக்கறிஞர். அவரு எந்த பேரையுமே மென்ஷன் பண்ணலையேன்னு. இங்க ஆர்எஸ் பாரதி இன்டர்வியூ குடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. த்ரிஷா என்ன பிஎம்மா? சிஎம்மா? அப்படின்னு இன்டர்வியூ குடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு வெளியிலலாம் எதிரி இல்லவே இல்லங்க. அ நாங்க இப்படிதான் பேசுவோம். இத்தன நாள் யாருமே கவனிக்கல. இப்ப கவனிக்கிறாங்க இப்ப கவனிக்கிறாங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டான். இத்தன நாள் நீங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அத கவனிக்கலன்னா, அது உங்களுடைய அதிர்ஷ்டம். உங்களுடைய நேரம் முடிஞ்சு போச்சு. இப்ப வாய திறந்தா வாய் மேலயே போடுவாங்க. அதுக்கு நீங்க தயாரா? ஆர்.எஸ். பாரதி அவர்களுக்கு நான் கேட்கிற கேள்வி இதான். நாங்க இத்தன நாள் பேசினோமேன்னு கேட்டா, நீங்க இத்தன நாள் என்ன பேசுனீங்க? நல்ல தேசத்துக்கு தேவையான கருத்துக்கள பேசுனீங்களா? ஊருக்கு உதவுற விஷயங்கள செஞ்சீங்களா? மக்களுக்கான நலங்கள செஞ்சீங்களா? அதெல்லாம் செஞ்சிருந்தா தான் நீங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருப்பீங்களய்யா! இல்ல அப்போ ஒரு பெண்ணா இருந்தா அவங்கள இழிவா பேசலாம். சிஎம், பிஎம்மா இருந்தா மட்டும் பேசக்கூடாதா? அதுதான் அப்ப ஆர்எஸ் பாரதியோட மனநிலையா மேம்? இல்ல அது அது அவரோட மனநிலை என்னன்னு என்ன கேட்காதீங்கங்க. அவர் மனநிலையில அது எப்ப அவர் திமுகவுடைய ஒரு ஸ்போக்ஸ் பெர்சனா இருக்கிறாரோ, அவர்கிட்ட நம்ம மனநிலைய பத்தி எல்லாம் பேச முடியுமா? நான் என்ன மருத்துவரா? அதெல்லாம் நான் பேசவே முடியாதுங்க. அவருக்கே அவர் 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 பேசுற பாவம் எ அவருக்கு இருக்கிற கட்சிக்கு செஞ்சோற்று கடனுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. சோத்து கடனுக்கு பேசுறவங்கள நாம என்னங்க இப்ப இப்ப அவர நம்ம பிளேம் பண்ண முடியாதுங்க. சிஎம்மா, பிஎம்மான்னு கேட்கிறாரு. எந்த அளவுக்கு புரையோடி போயிருக்கு பார்த்தீங்களா? திமுக புத்தியில. அவங்கள விட அதிகாரம் அதிகமா இருக்கிறவங்க, நான் பெரிய மனுஷனா இருந்தா தான் இவங்க மதிப்பாங்க. சாதாரண மனுஷனா இருந்தா மதிக்கவே மாட்டாங்க. இத அவர் வெட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சிடுறாரு. இப்படிதான் பிரஸ்ஸ ஒரு தரம் அவருடைய ஊடகங்களே, திமுக தரப்பு ஊடகங்களே இவர் பார்த்து ரெட் லைட் மீடியான்னு சொல்லிவிட்டாரு. சொன்னாரு தானே இவரு. ஆர்.எஸ். பாரதி தான். இந்த மாரி அடிக்கடி உண்மைய பேசுற ஒரு ஒரு நல்ல பழக்கம் அவர்கிட்ட இருக்கு. சிஎம்முக்கும், பிஎம்முக்கும் எங்க பிஎம்முக்கு இவங்க மரியாதை குடுத்தாங்களா? பண்ணுவாங்க. கோ பேக் மோடி, கோ பேக் மோடின்னு இங்க இப்படி காமிச்சுப்புட்டு, டெல்லிக்கு போய் கோ பேக் மோடி அப்பாயின்ட்மென்ட்க்கு காத்திருந்து போயி, கெஞ்சி கூத்தாடி நரேந்திர மோடிக்கு பூங்கொத்து குடுத்துட்டு வருவாரு. உதயநிதி. அந்த போட்டோ பார்த்திருக்கீங்க தானே? கேலோ இந்தியா
தமிழ்லாம் இங்கதான். சென்னை வரைக்கும் தான். அங்க போய் கேலோ இண்டியா நிகழ்ச்சிய நாங்க நடத்துறோம் தமிழ்நாட்டுல. வாங்கன்னு பூங்கொத்து குடுத்துட்டு, செஸ் டோர்னமென்ட்க்கு சீஃப் கெஸ்ட்டா கூப்பிடுவாங்க. அ அ மோடி அவர்கள. ஏன் அப்ப கோ பேக் மறுபடி சொல்ல வேண்டியது தானே! நீ தானே கூட்டிட்டு வந்த செஸ் டோர்னமென்ட்க்கு. ஏன் கோ பேக் சொல்லல? ஏன் இன்வைட் பண்ண? எனக்கு வேணாங்க நீங்க சொல்ல வேண்டியது தானே! ஆனா, தமிழர்கள ஏமாத்துறதுல முதல்ல நிப்பாங்க. டீலிமிட்டேஷன்னு சொல்லி இந்த தொகுதி மறுவரைய பத்தி எவ்வளவு பொய். இப்ப நமக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய 60 சீட்டு கிடைக்கணுங்க. 59 சீட்டு கிடைக்கணும். கிடைக்குமான்னு திக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. ஏன்னா இந்த திமுக காரங்க ஒட்டுமொத்தமா காங்கிரஸும் அதுக்கு வந்து கூட்டணி. 2 பேரும் சேர்ந்து அத அந்த சோழிய முடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆண்டவா! நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏதோ மிச்சம் இவங்கங்க இவங்க போயிட்டாங்க. இவங்களோட சேர்ந்து நம்ம பிடிச்ச கெட்ட நேரமும் போயிரணும். நமக்கு கொஞ்சம் நல்லது நடக்கணும். நான்லாம் உளமார வேண்டிக்கிறேன். விஜய் அவர்கள நெனச்சாலும் கொஞ்சம் திக்கு திக்குன்னு தாங்க இருக்கு. எனக்கு அவர ரொம்ப அவருடைய வேகம் பிடிச்சிருக்கு. அவருடைய அந்த ஒரு பியூர் சின்சியரான இன்டென்ஷன். உண்மையாவே விரும்புறாரு. ஏதோ ஒரு மாற்றத்த கொண்டு வரணும். கொஞ்சம் வித்தியாசமா செயல்படணும்னு நெனைக்கிறாரு. அது ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்துல தெரியுது. இருந்தாலும் அவர் கட்சியிலயுமே இன்னைக்கு வந்து பழைய பெருச்சாளிங்க எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு அவர் கட்சியில ஸ்போக்ஸ் ம். பெர்சன்னு சொல்லி அவங்க நியமிச்சிருக்கிற எல்லாருமே எதிர்க்கட்சியிலிருந்து வந்தவர்கள். எதிர்க்கட்சியின் ம். மிகப்பெரிய பழம் பெருச்சாளிகளா இருந்தவர்கள். அப்படிலாம் நல்ல பேர்லாம் சம்பாதிச்சவர்கள் கிடையாது. எல்லாரும் இருக்கிறாங்க. ஓகே. இது வந்து எல்லாரையும் விஜய் நான் சொல்லல. அவர்களுக்கு பேக் ஃபயரா எல்லாரையும் சொல்லல. ம், ம். கட்சியில ம். சிலர சொல்றேன். கட்சியில வந்து இப்போ சமீபமா அவர் நெறைய பதவிகள் சமீப குடுத்திருக்காரு. காலமா அமைஞ்ச சேர்ந்த எல்லாரையும் எடுத்துக்கலாம். ஆமா. நெறைய ஓகே மேம். இந்த மேம் ஆமா. இந்த ஆர்.எஸ். பாரதி அவர்கள் பேசும்போது வந்து, இது கலைஞர் எதுக்காக வந்து அந்த 2001ல கைது செய்யப்பட்டார்ன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு முறைகேடு பண்ணி கைது செய்யப்பட்டு போனாரு. ஆனா இங்க உதயநிதி கைது செய்யப்பட்டது ஒரு பெண்ணை இழிவா பேசி கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனா ஆர்.எஸ். பாரதி வந்து கலைஞர போல இவரையும் கைது பண்ணிட்டாங்க. இவர் வந்து இளைய கலைஞர் அப்படின்னு ஒரு பட்டத்த குடுக்குறாரு. இல்ல இளைய கலைஞருங்கிற பட்டம் வந்து உதயநிதிக்கு பொருத்தம் தாம்மா. அவர் வந்து அவ தாத்தாவுக்கு அ ப தப்பாம பேர் பேரனா சொல்லும் மேம்? பேரன் தான். ஆமா, ஆமா. தாத்தாவுக்கு தப்பாத பேரன் தான். பேர் சொல்லும் பேரன் தான். ஏன்னா, ஆ தாத்தா வந்து அந்த காலத்திலேயே நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கிப் பார், திராவிட நாடு தெரியும்னு பேசினவரு தான். அவருடைய தமிழ் அறிவும், அவருடைய தமிழ் தொண்டும் என்றும் நிலைத்து நிற்கும். கலைஞர் அவர்களுடைய பல விஷயங்கள், பல அரசியல் ஆற்றல்கள நாம வந்து வரலாறு பேசும். ஆனா, இந்த மாரி பேசுறதுலயும் அவர் வல்லவரு தாம்மா. இது வந்து நம்ம பப்ளிக் ரெக்கார்ட்ல இருக்கிறதுனால நம்ம சொல்றோம். சில விஷயங்கள சொல்ல முடியல. ம். மார்வாடி பெண்களை பற்றி ம் அ கலைஞர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு, ஒரு அரசியலில் இருக்கும் ஒரு நடிகர் இயக்குனர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இன்னைக்கு கூட அந்த வீடியோ இருக்கு. அத நீங்க போய் பாருங்க. ம், ம். அந்த மாரி சில ம், அதாவது ஒரு ஜாலியா நகைச்சுவை உணர்வோட பேசுறதுங்கிறது வேற. அ கேட்பவர்கள் காது கூசும்படி பேசுவது என்பது வேற. அதுல வந்து திமுக காரங்க மேலேருந்து கீழ வரைக்கும் எல்லாருமே வந்து உதாரண ஒரே புருஷங்கள் தான். மாதிரி தான் இருக்காங்க இல்லையா? ஆமா. அதுல ஓகே. என்ன உதயநிதிக்கு அவங்க தாத்தாவுடைய அறிவாற்றல் வரல. ஆனா ஆபாச பேச்சாற்றல் வந்திருக்கு தானே! ஓகே. சரி நேத்து ஆதவர்ஜுனா பேசும்போது வந்து ஆபாச நிதின்னு பேரையே மாத்திட்டாரு. மேம் இது நம்ம ஊடகம் இல்லாம தேசிய ஊடகம் வரைக்குமே பேசப்படுற ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஏன்னா என்டிடிவில இருந்து, இந்தியா டுடேல இருந்து எல்லா பத்திரிகைகள்லயும் பேசுறாங்க. அதுதாங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏய்! நீ வந்து விஜய எதிர்க்கணும். விஜய் மேல நீங்க வந்து ஏதாவது ஒரு ப்ரவகேஷன் பண்ணணும். அவர எப்படியாவது அவர்கிட்டேருந்து ஒரு ரியாக்ஷன வாங்கணும்னு நீங்க வந்து வாய்க்கு வந்தபடி எப்படி எப்படியோ முயற்சி பண்றீங்க. அதெல்லாம் உங்க அரசியலோட நீங்க போகட்டும். ஆனா, தமிழ்நாட்டோட மானத்த தேசிய அளவுல கப்பலேத்துறீங்களே! நேத்து நான் 7 இன்டர்வியூ போயிருக்கேன். இன்னைக்கு வந்து நான் ஷூட்டிங் போயிட்டேன். அதனால போக முடியல. அம் இ ஓகே. எல்லாம் இன்னைக்கு ஒரு 4 பேர் பாருங்க. இன்னைக்கு உங்களோடயே ராத்திரி வேளையில பேசுறேன். எல்லாரும் ஒரே கேள்வி தான் கேட்கறாங்க. உதயநிதிக்கு மறக்கயின்றுச்சா? என்ன இப்படி பேசி வச்சிருக்காருன்னு அத்தன பேரும் கேட்கறாங்கங்க. ம், நான் ம், தாங்க ம். சொன்னேன். நான் தான் சொன்னேன். இல்லங்க அவர் வந்து எந்த ஒரு யாரோட பேரையும் அவர் மென்ஷன் பண்ணல அப்படின்னு. எனக்கு அவங்க என்ன பேசுறீங்க நீங்க? பேர் மென்ஷன் பண்ணணுமா? பேர் மென்ஷன் பண்ணா ஒருத்தரோட போச்சு.
பேர் மென்ஷன் பண்ணலன்னா எல்லாருக்கும் அசிங்கங்க அப்படிங்கிறாங்க. கரெக்ட். இது உதயநிதி அவர்களை தாண்டி திமுகவை தாண்டி ஒட்டுமொத்தமா தமிழகம் அப்படின்ற ஒரு பேர் அடிவாங்க வச்சுட்டார் இல்லையா? ஒரு தரம் தாழ்ந்த அரசியலை வந்து இல்ல இது இது வரலாறு பேசுங்க. உதயநிதியுடைய மிகப்பெரிய வரலாற்று சம்பவங்கள்ல இந்த சம்பவத்த கண்டிப்பா நம்ம மறக்க முடியாதுங்க. மேம், திராவிட பெண்ணியம் பேசக்கூடிய தலைவர்கள்லாம் இப்ப எங்க போனாங்க? ஏன்னா எனக்கு ஒரு டவுட். நேத்துல இருந்து இந்த கைதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து குரல் கொடுத்தாங்க, கைதை கண்டிச்சு. ஆனா உதயநிதி பேசுனது வந்து தவறுன்னு உதயநிதியும் ஒத்துக்கல. நிறைய திராவிட பெண்ணியம் பேசக்கூடிய பலரை வந்து காணுமே. மறுபடியும் சொல்றேன். எனக்கு விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் புடிச்சிருக்கு. ஆதவ அர்ஜுனாவ மதிக்கிறேன். எல்லாமே கரெக்ட். ஆனா, அவங்க வந்து அந்த பெரியார முன்னோடியா வச்சு கட்சியில பகுத்தறிவுன்னு சொல்றாங்க. நான் அந்த இடத்துலலாம் ரொம்ப வேறுபடுறேங்க. பகுத்தறிவிய பாரதி சொன்ன அளவுக்கு, முத்துலட்சுமி ரெட்டி சொன்ன அளவுக்கு, சிஸ்டர் சுப்பலட்சுமி சொன்ன அளவுக்கு, இன்னும் எத்தனையோ சான்றோர்கள், புரட்சியாளர்கள் சொன்ன அளவுக்கு, அ ம நம்ம வந்து பெரியார் கிட்ட தேட முடியுமா? அவர் வந்து அ பெண்ணியம் அப்படிங்கிறத வந்து புரட்சிகரமான கருத்துக்கள் சொன்னாருங்கிறத ஒரு பக்கம் வச்சாலும், இன்னொரு பக்கம் ஜாதி வாரியாக சில சில சமூகங்களை சேர்ந்த பெண்களை எந்த அளவுக்கு இவர் இழிவாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கத்தான் வேண்டியிருக்கு. ஆம், அங்கேருந்து ஆரம்பிக்குது. திராவிட பாரம்பரியம் நம்ம சொல்றோம். அ இன்னைக்கு கூட்டணியில இருக்கிற திருமாவளவன் பெண்களை, நடிகைகளை எவ்வளவு கொச்சையா பேசியிருக்காரு தெரியுமாங்க? எனக்கு ஏற்பு இல்ல தான். நான் விமர்சனம் வைப்பேன் தான். இன்னைக்கு அவங்க வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட தேவை வந்து விஜய் அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க நல்லவங்களா, யோக்கியங்களா மாறிடுவாங்களாங்க? அசிங்கமா கொச்சையா இந்து கோயில்களை கொச்சைப்படுத்தி ஆபாச சிற்பங்கள் இருந்தா கோயில்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பேசினவர் திருமாவளவன். போற்ற நடிகைக்கு என்ன தெரியும்னு காயத்ரி ரகுராம பகிரங்கமா சாடியவர் திருமாவளவன். அது எங்க போய் நம்ம பேசுறது? அது சகவாச தோஷமோ என்னவோ தெரியல. திமுகவோடயே டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்துல அப்படி பேச சொல்லிச்சு. இப்பல்லாம் அப்படி வந்து பேசாம கொஞ்சம் கவனமா இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷம். அதனால மேம், நீங்க இப்போ எதுக்கு நான் இத பலருடைய சொல்றேன்னா ஓகே ஓகே கண்டினியூ பண்ணுங்க மேம். எதுக்கு சொல்றேன்னா, நீங்க திராவிட பெண்ணியம்னு சொல்றீங்களே, என்னாது திராவிட பெண்ணியம்? என்ன அவங்க என்ன ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திகளா எல்லாம்? ஒரு ஆண் எப்படி இருக்கணும்? ஒரு கணவன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கெல்லாம் வந்து முன்னுதாரணமா இருக்கிறவங்களா? இல்ல ஒரு யாரோ ஒருத்தருங்கள பத்தி நீங்க கமெண்ட் அடிக்கிறீங்களே, நீங்க யார் கமெண்ட் அடிக்கிறதுக்கு? ஆ? சென்னையில ஒரு தஞ்சாவூர்ல ஒரு மேடையில நீங்க கமெண்ட் அடிக்கிறீங்களே, அப்புறமா அ அப்ப சாரிம்மா, அப்புறம் மத்தவங்களுக்கு வந்து கமெண்ட் அடிக்க தெரியாதா? பேச தெரியாதா? கேள்வி கேட்க தெரியாதா? பாலிட் ஆயில பத்தி பேசினாலோ, துபாய பத்தி பேசினாலோ, உதயநிதிக்கு என்ன ரியாக்ஷன் வரும்? திமுகல என்ன பதறுவாங்கன்னு தெரியாதா? என்ன? எதுக்காக நீங்க என்ன பழி போடுறீங்க? நான் எந்த பழியும் போடல. நான் கேட்கிறேன். பாலிட் ஆயில் ம். என்று சொன்னால் திமுக காரர்கள் பதறுவது ஏன்? அவ்வளவுதான் நான் கேள்வியா கேட்கிறேன்மா. நமக்கு வந்து பதில் மட்டும் தான் தெரியணும். நம்ம கேள்வியை மட்டும் வச்சிடலாம் இல்லையா? இல்லம்மா நான் கேட்கிறேன். ஏன்னா, நீங்க வந்து ம். மத்தவங்களுடைய பர்சனல் லைஃப இழுக்குறீங்கல்ல. உங்க கரெக்ட். பர்சனல் லைஃப்ல நீங்க ஒரு அ எப்படி இவங்க? அதாவது ஒரு கட்டிய மனைவியை விட்டு விட்டு பிரிந்து விட்டார். அ அவங்கள அம்போன்னு விட்டுட்டாருன்னு அபாண்டமா மோதி மேல பொய் சொல்லி, அதையே பொய்ய சொல்லி, சொல்லி, சொல்லி நம்ப வைக்கிறாங்க சமூகத்த. அவரு வந்து அப்ப புத்தர சொல்லுவாங்களா? புத்தர சொல்லுவாங்களா? நேத்து வரைக்கும் திருமாவளவன் உங்க குரூப்ல இருந்தாரு. அம்பேத்கர பத்தி இன்னைக்கு வரைக்கும் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் கேட்கிறேன். புத்தர் கட்டிய மனைவிய விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. சொல்லுவியாய்யா நீ அப்படி? சொல்ல மாட்டல்ல. ஏன்னா, ஒரு துறவறத்தை மேற்கொள்ளுபவர்கள், ஒரு ப குறிக்கோளை மேற்கொள்ளுபவர்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர் மொத நாளு திருமண இரவு அன்னைக்கு போய் கால்ல விழுந்துட்டாருமா, சாரதா அம்மையார் கால்ல. யார்யா நீ? கணவனுக்கு இருக்கிற எந்த லட்சணமும் இல்லாம போய் இப்படி பண்ணிப்புட்ட, அவள வாழா வெட்டி ஆக்கிட்டேன்னு சொல்லுவியா? கேட்கிறேன். உனக்கு அவ்வளதான் புரிதலா? சரி, அப்படியே இருக்கட்டும். நீ யார் கேட்கறதுக்கு? இன்னொருத்தங்க வாழ்க்கைய பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இங்க யார பார்த்தாலும் ஒரு 2 மனைவி, அதுக்கு மேல இன்னும் துணைவி இப்படி இருக்குது. உங்க கட்சியில எத்தன பேருக்கு இருக்கு?
பர்சனல் லைஃப். நீங்க யார் மத்தவங்கள பத்தி பேசுறதுக்கு? உங்களோட பர்சனல் லைஃப்ப பத்தி யாராவது பேச முடியுதா? அத விடுங்க. ம்ஹ்ம். உங்களுடைய அரசியல பத்தியே பேச முடியல. உங்களுடைய ம். கொள்கைகள் தவறுன்னு சொன்ன எல்லாரையும் என்ன பண்ணீங்க நீங்க? லிஸ்ட் குடுக்கட்டுமா? எத்தன பேர இவங்க வாய தொறந்ததுக்கே கைது நடவடிக்கை ம். எடுத்து, பழிவாங்கும் நடவடிக்கை எடுத்தது, அதெல்லாம் நான் லிஸ்ட் குடுக்கட்டுமா? மனப்பாடமா இருக்கு. பாட்டிய கூட விட்டு வைக்கல. இவங்க நியாய கரெக்ட். தர்மம் பேச வந்துட்டாங்க. காவிரி தண்ணிய பத்தி பேசுனாங்கன்னு சொன்னாங்களே, நான் அதுக்குமே கேட்கிறேன்ம்மா. காவிரி தண்ணிய, ம். காவிரிய இழிவுபடுத்தினா பரவாயில்லையா? காவிரி ம். நம்முடைய ஜீவ நதி இல்லையா? தமிழ்நாட்டின் முக்கியமான ஒரு நதி இல்லையா? அத நம்ம கடவுளா நெனச்சு ஆடிப்பெருக்குன்னு கொண்டாடுறோம் இல்லையா? நீ ம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு என்ன பண்ணியிருக்க? சாக்கடைய தொறந்து விட்டுருக்க. அன்னைக்கு தானே பேசினாரு. ஆமா, ஆமா. ஆ. உன் வாயிலேருந்து என்ன வருது? நாங்க காவிரிய எங்களுடைய தெய்வமா பார்க்கிறோம். ம். உனக்கு பொன்னியின் செல்வனையும் மதிக்க தெரியல, பொன்னி ஆத்தையும் மதிக்க தெரியல. நான் அதையே கேட்கிறேன். அடுத்தது கேட்கிறேன். நான் ம். காவிரிய பத்தி பேசினேன். ஒரு சொட்டு கூட வரல. விஜய் அது போய் என்ன கிழிச்சாரு கேட்கிறீங்கல்ல? நான் கேட்கிறேன். அவர் ம். முயற்சியா பண்ணாங்க. அவர் முயற்சி பண்றாரு. அவர் போறேங்கிறாரு. ம். கர்நாடகாவுல இருந்து வராதீங்கன்றாங்க. அந்த ஒரு பஞ்சாயத்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ம். புதுசு. ஆட்சிக்கு புதுசு, அதிகாரத்துக்கு புதுசு. அவருக்கு குருவி தலையில பனங்காய் மாரி இத நீங்க குடுத்துட்டு போயிருக்கீங்க. 5 வருஷம் நீங்க என்ன கிழிச்சீங்க? சரி பண்ண வேணாம். அப்பவே தீர்க்க வேண்டியது தானே இத்த. என்ன கிழிச்சீங்க? அப்ப ஏன் தீர்க்கல? இப்ப இவர் வந்த உடனே தீர்க்கல, ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே கிழிக்கல. நீங்க என்ன கிழிச்சீங்க? 5 வருஷம் என்ன பண்ணீங்க? ரேஸ் விட தெரிஞ்சிருச்சுல்ல. ரேஸ் ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு போயி, "ஐயா, நீங்க எங்க கூட்டணி கட்சி தான்யா. காங்கிரஸ் அப்ப காங்கிரஸ் கவர்ன்மெண்ட் தானே வந்துச்சு. அப்பவுமே காங்கிரஸ் 2 வருஷம் முன்னாடி காங்கிரஸ் கவர்ன்மெண்ட் தானே கர்நாடகாவுல. அப்பவே ம். பேசி முடிக்க வேண்டியது தானே." யாரும் பண்ணல. அது ஒண்ணு தெரியுமாம்மா? திமுகவுல "ஏய் நீ யோக்கியமா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா நான் யோக்கியம்" அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா சொல்ல முடியாது. அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? "நீ பெரிய யோக்கியமா? உன்ன பத்தி தெரியாதா?" இப்படிதான் பேசுவாங்க அவங்க. "ஏய் நீ திருடினியா? ஏய் நீ ஊழல் பண்ணியா?" அப்படின்னு யாரையாச்சும் கேட்டா, ஆ அவங்க "ஐயய்யோ! நான் கரைப்படாத கரங்க. நான்லாம் ஊழல் பண்ணல. ம். நான்லாம் திருடல. நான் லஞ்சம் வாங்கல" சொல்லவே மாட்டாங்க. "நீ பெரிய யோக்கியமா? நீ யாரு என்ன கேட்கறதுக்கு?" ம். இப்படிதான் பேசுவாங்க. இல்ல இப்பவுமே இத நியாயப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க மேம். இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. என்னை சட்டமன்றத்துக்குள்ள உள்ள உள்ள விடக்கூடாதுன்னு இந்த மாதிரி பண்றாங்க. நான் காவேரியில தண்ணி வரலைன்னு விவசாயிகளுக்காக போராடினதுக்காக விஜயோட தாவேக்கா அரசு என்ன கைது பண்ணிருச்சுன்றாரு மேம். இன்னைக்கு எத்தன விவசாயிகள் உதயநிதி அவர்கள் தஞ்சாவூர் வரைக்கும் வந்தாருல்ல. எத்தன விவசாயிகள்மா ம். அவருக்காக காத்து நின்னு அவர பார்த்தாங்க? எனக்கு தெரியல. தெரியாம கேட்கிறேன். எத்தன பேர் இருந்தாங்க? இல்ல பார்த்தது எல்லாமே ஒரே திமுக கரவேட்டியா தான் இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். நம்ம என்ன இது 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 இத நம்ம எங்க போய் ச இங்க பாருங்க. எல்லாரும் சொல்ற புளிச்சு போன விஷயம் தான். அரசியல் பழிவாங்கும் ம். நடிக்கை. நான் என்ன கேட்டா உதயநிதி பாவம் பாத்ரூம்ல தான் போய் உட்கார்ந்துகிட்டாரு. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை நீ சொல்றாரு. ஆ அவர அவர நான் பாராட்டுறேன்ம்மா. ஒரு வகையில நான் உதயநிதிய பாராட்டுறேன். "ஐயய்யோ! கொல்றாங்களே!" அப்படின்னு அவர் டிராமா போடல. காமெடியா தான் பார்க்கிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு. நான் பாராட்டுறேன் அவர. ஓகே. உண்ணாவிரதம். மேம் ஆ இப்ப கட்டின ம், ம், லுங்கியோட, ம். கட்டின கைலியோட போயி, இன்னும் 2 பேரு. எந்த 2 பேருன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களோட போய் உட்கார்ந்து உண்ணாவிரதம் பண்ணாங்கல்ல, அப்படிலாம் இவர் பண்ணல. என்ன மேம் இப்ப திமுக காரங்களுக்கு பொதுவா பொதுவா அ கைது அப்படின்னு சொல்லிட்டா, திமுக காரங்களுக்கு நெஞ்சு வலி வரும். ஒரு வித்தியாசமா உதயநிதி அவர்களுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல பாத்ரூம்ல இருந்ததாக ஒரு பேசிக்கிட்டாங்க. செய்தி பார்த்தேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவருக்கு ஒரு வித்தியாசமான வலி வந்திருக்கு. வயிற்று வலி வந்திருக்குல்ல? கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.